Hi friends, வணக்கம் 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 இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நூடுல்ஸ் கறி செய்ய போகிறேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் இந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிச்ச நூடுல்ஸ். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஊரில் ஈமின்னு சொல்லுவோம். பாருங்கள், இப்படி இருக்கும் பேக்கெட்டில் ஈமி. இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு நேரம் சாப்பிட்றதுக்காக நான் இப்போ செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கறி ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்ற மாதிரி நான் வைப்பேன். ஆனால் இந்த நூடுல்ஸ் நம்ம சாப்பிடும்பொழுது அந்த கறியை ஊற்றி இது வேக வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த கறி எல்லா வகை நூடுல்ஸ்லேயும் நம்ம சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் எந்த நூடுல்ஸ் இருக்கோ அந்த நூடுல்ஸ் வேக வச்சோ எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த கறியை குக் பண்ணிட்டோன்னே இந்த கறி எடுத்து அந்த நூடுல்ஸில் ஊற்றிட்டு சாப்பிட்ற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும், எம்மி. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் தான் பாருங்கள். இதை வச்சுட்டே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த நூடுல்ஸுங்கிறது மோஸ்ட்லி சைனீஸ் பீப்புள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சைனீஸ் பீப்புள் உணவோடு நம்மளோட இந்தியன் ஃபேமஸ் கறி, இந்த கறி மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்களை நான் உங்கள்கிட்ட காட்டிடுவேன். நான் இங்கே ஃபிஷ் கேக் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த கறி நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது செம்மையாக இருக்கும். இப்போ ஹோட்டலில் போட்டு அதோட கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேக வைக்கணும், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் சிக்கன் எது இருந்தாலும் நீங்கள் அதையும் வேக வச்சு போட்டுக்கலாம். இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா, பட் இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 3-4 பூண்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நான் போட்டு அரைக்க போகிறேன் அதுக்காக. அப்புறம் பட்டை 1, பூ 1, பச்சை மிளகாய் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். அது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது லெமன் கிராஸ், இது சிராய் புல்லுன்னு சொல்லுவாங்க. லெமன் கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 இப்படி இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருப்பிலை வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கறி மிளகாய் பவுடர். நான் ஃபிஷ் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் பாருங்களேன், இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வரமிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா இதை நீங்கள் 2ஐயும் கூடையும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இதை மோஸ்ட்லி போட மாட்டாங்க. நான் ஏன் போடுறேன்னா, அதில் இந்தியன் ஸ்பைசஸ்லாம் இருக்கும் அதனால் அதை நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தேவையான அளவு கடுகு தாளிப்பு. நான் மோஸ்ட்லி கடைங்களெல்லாம் போட மாட்டாங்க, ஆனால் நான் வீட்டில் சமைக்கிறதுனால போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கறியில் அதெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் கடை சாப்பாட்டுக்கும் வீட்டு உணவுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது ஒன்று மறந்துட்டேன், இதே பொழப்பாக போச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் போட்டுக்கலாம். நான் க்ரீமர் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இதை எடுத்து வச்சுருக்கிறேன்னா, நம்ம இந்த கறியை லேட்டாக நம்ம திருப்பியும் சூடு கட்டி சாப்பிடுவோம் இல்லைங்களா. அந்த நேரத்தில் நம்ம சூடு கட்டும்பொழுது இது திரிஞ்சிடாது. இந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதே தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா திரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இந்த பால் யூஸ் பண்ணுறேன். இந்த பால் யூஸ் பண்ணால் செம்மையாக ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிக்கன் ஸ்டாக் அதெல்லாம் போடலாம் தேவையே இல்லை. இது லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன். அதே டேஸ்ட்டுக்காகவே நான் இந்த சாஸ் தீராம் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, சாஸ் தீராம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்ட்டு காட்டுறவங்களுக்கு. இந்த ஃபிஷ் கேக் எடுத்து நான் அடுப்பில் வச்சு தட்டி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதித்து கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அது சூடு ஏறுற வரைக்கும் தான். ஒரு கொதி வந்துட்டோன்னே அடிச்சிடலாம். அதுக்காக இது சூடாக இருக்கணும், அதுக்காக தான். இந்த கேப்பில் அரைக்க வேண்டிய திங்ஸ் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரெல்லாம் வடித்து எடுத்து அந்த ஃபிஷ் கேக்கை தனியாக வச்சுக்கிறேன். வடித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஏன் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, இது அப்படியே கறியிலே போட்டு நம்ம போட்டோம்னா அது நல்லா ஓவராக வெந்து அப்படியே உப்பி போயிடும், நல்லா இருக்காது சாப்பிட. அதனால தான் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு பிளேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் பண்ணிட்டோன்னே அதில் போட்டு சாப்பிட்றதுக்காக. அடுத்தது இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தக்காளி பழமும் பாதி சேர்த்து ஒரேடியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பட்டை பூ
அரைத்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பழம், சிராய்பூல், கருவேப்பிலை. நான் கடுகு தாளிப்பு விடுபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு தாளிப்பு தனியாக நான் பொரித்து இதில் சேர்த்துக்கிட்டேன். அது போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் வதங்கின பிறகு மீன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட வாசம் போகும் வரை இதை நல்லா வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கார மிளகாய் தூள். இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளோ கறி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிடுச்சு. நான் இந்த பிளெண்டர் அரைச்ச அந்த கோழிலேயே தண்ணி எடுத்து நான் அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ் தீராம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன் ஸ்டாக் கூட சேர்த்துக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஏற்கனவே நல்ல சுவையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தக்காளி பழம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் முழு தக்காளி பழத்தையும் போடுறேன். ஒரு 3 துண்டு பாதி அரைச்சி மொதயே போட்டாச்சு. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா கிரீமர் பால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கிரீமர் பால் ஊற்றுறேன். கிரீமர் பால் தான் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுவையாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் உப்பு எல்லாமே, காரம், புளிப்பு, லேசான புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக செய்கிறதுலாம் இருந்தால் நான் போட்ட எல்லா பொருளும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது செம்ம ருசியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செம்மையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இதுக்கு நான் என்னென்னு பார்க்கலாம். நான் இதிலிருந்து கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்ததாக இந்த நூடுல்ஸை போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த நூடுல்ஸ் பொரிச்ச நூடுல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே ஒடியும் பாருங்கள். இது நல்லா ஒடியும் பொரிச்ச நூடுல்ஸ். இது அப்படியே கிண்டாமல் அதை அப்படியே வேக வைக்கணும். அதை வெந்து அப்படியே சமமாகும் இந்த கறியோட. கறி நூடுல்ஸ் ரெடி. நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்து வச்ச பச்சை மிளகாய், வெட்டி வச்ச பச்சை மிளகாய், அப்புறம் சோயா கேக், ஃபிஷ் கேக், இதை இதில் இப்படி போட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும். ஒரேடியாக வேக வச்சிட்டோம்னா அது வந்து ஓவராக குழஞ்சி போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது அவ்வளவு ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியன் ஸ்டைலும் சைனீஸ் ஃபுட்டும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. வெரி சிம்பிள் தான். கடையில் உள்ள டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல்லை தட்டிட்டு ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னுடைய சமையல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.